வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். நேற்று இலங்கை தன்னுடைய 77வது சுதந்திர தின கொண்டாட்டம் நிறைவடைந்திருந்தது. இன்றைய நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஆற்றிய உரையை கன்சாட்டிலிருந்து நீக்க சொல்லி சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் கைது நடவடிக்கை தொடர்பாக விளங்க வைத்திருந்தார். முக்கியமாக இந்த கைது நடவடிக்கை என்பது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் அதை சுட்டிக்காட்டியிருந்தார். ஏனென்றால் தன்னை இடைமறைத்த நேரத்தில் தன்னுடைய அடையாள அட்டையை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எனவே அடையாள அட்டை நாடாளுமன்றத்தில் இருப்பதாகவும் தன்னிடம் பிரதி மட்டும் இருக்கிறது, பார்ப்பதற்கு கொடுத்த நேரம் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருப்பார். அதே நேரத்தில் என்னத்துக்காக கைது நடவடிக்கை இடம்பெற்றது என்றால், நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய தருணத்தில் அவர் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி இதன் மூலமாக ஏனைய வாகனங்களுக்கு இடையூறு விளைவித்தார் என்றுதான் அந்த இடத்துல அவர் நிறுத்தி வைக்கப்பட்ட நேரத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கைது செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி கைது நடவடிக்கை என்பது அடுத்தடுத்த நாட்கள்ல இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில இந்த விஷயங்களை அவர் தெளிவுபடுத்துகின்ற நேரம் இவர் தமிழ் மொழியில உரையாற்ற ஆரம்பித்திருந்தார். அந்த நேரத்துல சபாநாயகர் இடைமறைத்திருப்பார். காரணம் சபாநாயகர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஆங்கில மொழியில உரையாற்றுவதாகத்தான் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், எனவே ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என்று. அப்படி ராமநாதன் அர்ச்சுனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இல்ல தமிழ் மொழியில உரையாற்றினால் என்னால் தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும், இல்லாவிட்டால் அப்படின்ற விஷயத்தை சபாநாயகர் சொல்லியிருப்பார். அதை தொடர்ந்து ஆங்கில மொழியில் அவர் உரையாற்ற ஆரம்பித்திருப்பார். அதே நேரம் சபாநாயகர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார், நீங்க என்ன விஷயத்தை பேச வேண்டும் என்று நீங்க எழுதி கொடுத்திருக்கின்றீர்களோ அதை வாசியுங்கள் அப்படின்ற விடயத்தையும் சபாநாயகர் தெளிவுபடுத்தியிருப்பார். இதை தொடர்ந்து அவர் பல விஷயங்களை சுட்டிக்காட்டுகிற நேரம் நாடாளுமன்றத்துல தனக்கு உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற விடயத்தையும் சொல்ல சபாநாயகர், நீங்க இந்த விடயம் பற்றி இதுல பேசுவதாக குறிப்பிடவில்லை, எனவே குறிப்பிட்ட விடயங்களை மட்டும் பேசுங்கன்னு சொல்கின்ற தருணத்துல சில சலசலப்புகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கும். அதை தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சபாநாயகரையும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழ ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எழுந்து, இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், இவரை மனநல மருத்துவமனையில அனுமதிக்க வேண்டும் என்றது போல சில கருத்துக்களையும் அவர் சொல்ல ஆரம்பித்திருப்பார். அதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில சில சலப்புகள் ஏற்படும். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், உங்களுக்கு என்னை பார்த்து பயமாக இருக்கிறதா என்றது போல சில கேள்விகளையும் எழுப்ப ஆரம்பித்தார். இதை தொடர்ந்து குறுக்கிட்ட சபாநாயகர் இது ஒரு என்பதையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல இடங்கள்ல தனக்கு உரையாற்றுவதற்கான நேரம் வழங்கப்படவில்லை என்று பல இடங்கள்ல சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். அதே சமயத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில நாடாளுமன்றத்தில் இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்லி சில வரைமுறைகள் இருக்கின்ற பட்சத்துல அந்த வரைமுறைகளையும் பேண வேண்டிய பொறுப்பு என்பது மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கமாக இந்த விடயம் வெறுமனே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்விகளும் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்கிற விஷயங்களை கடைபிடித்தாக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் என்பது எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக பேசக்கூடிய ஒருவராக முன்னிலை வகிக்கின்ற நேரம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்களோ அதனுடைய வெளிப்பாடு என்பது மக்களுக்கு பிரதிபலிக்கும். என்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போகின்ற நேரம் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் பார்த்து ஒருவேளை தெரிவு செய்யப்பட்ட மக்களும் இப்படித்தானோ என்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இந்த விஷயங்கள் பற்றி இருக்கக்கூடிய சலசலப்புகளோடு இன்றைய நாள் நாடாளுமன்ற நிகழ்வு என்பது இடம்பெற்றது. அரச நிதிகளை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் என்பது அரசியல் பழிவாங்கல் இல்லை என்ற ஒரு தெளிவுபடுத்தலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சருமான சுனில் வட்டஹல அவர்கள் விளங்கப்படுத்த இருக்கிறார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதுவும் இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பின் மீது வழக்கு தொடர்வது என்பது அரசியல் பழிவாங்குகின்ற செயற்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பல விமர்சனங்களை அந்த தரப்பு முன்வைக்கின்ற நேரம் நாட்டு மக்களுடைய பணத்தை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற சட்ட நடவடிக்கை எந்த ஒரு இடத்திலையும் அரசியல் பழிவாங்கலாக நடைபெறாது, அரசியல் பழிவாங்கல் இல்லை என்பதாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும், ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை என்பதாகவும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக
கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது இந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் செய்தவர்கள், ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது, இது சார்ந்த விஷயங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு பாகமாக இருப்பதாகவும், தொடர்ச்சியாக தாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கின்ற நேரத்துல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சார்ந்திருக்கக்கூடிய திட்டங்களும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். அதே நேரத்துல ஊழல் குற்றச்சாட்டுகள் செய்த அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வாறு இருந்தாலும் இது ஒரு அரசியல் பழிவாங்குகின்ற நிகழ்வு இல்லை என்று அந்த தரப்பு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது இன்னொரு பக்கமாக பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பல்வேறு தரப்பினர்கள் இதை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் சாயங்களை, பொய்யான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் அரசியல் பழிவாங்கல் அப்படின்ற ஒரு போர்வையிலும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற நேரத்தில் அது எந்த ஒரு இடத்துல அரசியல் பழிவாங்கலாக பார்க்கப்படுகின்றது என்பதுதான் பல பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை அவர்களிடம் உடனடியாக கைவதன் மூலமாக கூட இந்த விமர்சனங்கள் முன்வைக்கலாம். எனவே இந்த விஷயத்துக்கு அரசாங்கம் ஒரு தெளிவான விடயத்தை தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தாலும் கூட அரசாங்கத்தை எப்படி தவறான பார்வைக்கு மக்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கான சில விமர்சனங்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கு. அதையும் அவதானிக்க முடிகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.